வரி சலுகை அறிவிப்பால் நடுத்தர வருமானம் உள்ள 1 கோடி பேர் பயனடைவார்கள் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. அரசுக்கு நேரடி வரிகள் மூலமான வருமானத்தில் 1 லட்சம் கோடி ரூபாயும், மறைமுக வரிகள் மூலமாக 2600 கோடி ரூபாயும் இழப்பு ஏற்படும் என்று தகவல். தமிழக வெற்றிக் கழக விஜய் பாஜகவையும் திமுகவையும் எதிர்ப்பதை கொள்கையாக ஏற்றுக்கொள்ள முடியாது என நடிகர் சரத்குமார் பேட்டி. மத்திய பட்ஜெட் என்பது தேசத்திற்கான பட்ஜெட் தான் என்றும் கருத்து. என்ன சொன்னால் பாஜகவை எதிர்ப்பதும் திராவிட முன்னேற்றங்களை எதிர்ப்பதும் என் கொள்கை அப்படின்னு சொன்னால் அது கொள்கையாக எடுத்துக்க முடியாது. மக்களுக்காக நீங்கள் என்ன செய்ய போறீங்க? இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள், இருந்த ஆட்சியாளர்கள் மக்களுக்கு இன்னும் இதெல்லாம் செய்யலை, நான் புதிதாக திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்த போகிறேன் என்று சொன்னால் அது கொள்கை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.